Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 69. மறுநாள் காலை ட்ரேசியின் ஜுர வேகத்தால் படுக்கை துணிகள் மீண்டும் சதத்திருந்தன. இன்னும் நினைவு வராமலே கிடந்தாள். ஆனால் அவளுடைய சுவாசம் இப்போது சீராக வருகிறது என்று ஜெஃபுக்கு தோன்றியது. விடுதியின் வேலைக்காரி உள்ளே வந்து ட்ரேசியின் நிலைமையை பார்ப்பது ஆபத்து என்று அவன் நினைத்தான். அனாவசியமான சந்தேகங்களுக்கு இடம் ஏற்படக்கூடும். ஆகவே தானே விடுதிக்காரரிடம் சென்று வேறு போர்வை தலையணிகளை வாங்கி வந்தான். ஈரத்துவாலை கொண்டு ட்ரேசியின் உடம்பை துடைத்து விட்டான். மருத்துவமனைகளில் நர்ஸ்கள் செய்வது போல நோயாளியை தொந்தரவு செய்யாமலே மெல்ல படுக்கை விரிப்புகளை மாற்றினான். பிறகு புது போர்வையால் போர்த்தி விட்டான். வெளியே வந்து கதவை சாத்தினான். தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற அறிவிப்பை மாட்டிவிட்டு அருகிலே மருந்து கடை எங்கே இருக்கிறது என்று தேடிச் சென்றான். கடையில் கொஞ்சம் ஆஸ்பிரின் மாத்திரைகள், தெர்மாமீட்டர், ஸ்பஞ்ச், உடம்புக்கு தேய்த்து விடும் ஆல்கஹால் முதலின வாங்கி கொண்டான். அறையை திரும்ப அடைந்தபோது ட்ரேசி கண்களை திறக்கவில்லை. தெர்மாமீட்டரை வைத்து பார்த்தான். 104 டிகிரி இருந்தது. குளிர்ந்த ஆல்கஹாலினால் உடம்புக்கு ஒத்தடம் கொடுத்த பின்னர் ஜுரம் இறங்கியது. ஆனால் 1 மணி நேரம் கழித்து பார்த்தபோது மறுபடி ஜுரம் ஏறி இருந்தது. டாக்டரை கூப்பிட வேண்டியதுதான் என்று தோன்றியது. ஆனால் ட்ரேசியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்படி டாக்டர் சொல்வார். அங்கே கேள்விகள் கேட்பார்கள். போலீஸில் தங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ ஜெஃபுக்கு தெரியாது. தேடிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் இருவரையும் கைது செய்வது நிச்சயம். அது வேண்டாம், வேறு ஏதாவது தான் செய்ய வேண்டும். 4 ஆஸ்பிரின் மாத்திரைகளை பொடி செய்தான். அதை ட்ரேசியின் உதடுகளுக்கிடையே செலுத்தி ஒவ்வொரு ஸ்பூனாக மெதுவே தண்ணீர் ஊட்டினான். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் விழுங்கினாள். ஈரத்துவாலையால் மறுபடி ஒரு முறை அவள் உடம்பை துடைத்து பிறகு உலர்ந்த துணியினால் துடைத்தான். தேகம் முன்போல் அவ்வளவு கொதிக்கவில்லை என்று தோன்றியது. மணிக்கட்டை பிடித்து நாடி பார்த்தான். சீராக இருப்பது போல தோன்றியது. மார்பின் மீது காது வைத்து கேட்டான். கபம் அடைத்திருக்கிற மாதிரி தோன்றியது. அல்லது நமக்குத்தான் அப்படி பிரமையோ? அவனுக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிந்தது, குணமாகி விடுவாள். அதையே மந்திரம் போல திருப்பி திருப்பி சொன்னான். நீ குணமடைவது நிச்சயம், நீ குணமடைவது நிச்சயம், நீ குணமடைவது. சொல்லிக்கொண்டே அவள் நெற்றியில் மிருதுவாய் முத்தமிட்டான். அவனுக்கும் தூக்கம் கண்களை சுழற்றியது. தூங்கிவிட்டான். ட்ரேசி கண்களை விழித்தாள். தூக்க கலக்கத்துடன் அறையை சுற்றி பார்வையை சுழல விட்டால் பழக்கமில்லாத அறை என்று தெரிந்தது. அங்கே ஜெஃப். அவள் இதே முருகனும் நின்றுவிட்ட மாதிரி இருந்தது. ஜன்னலுக்கு அருகே ஒரு நாற்காலில் சரிந்தார் போல் உட்கார்ந்திருந்தான் ஜெஃப். ஆழ்ந்த உறக்கம். அவனை கடைசியாய் அந்த கிடங்கில் சந்தித்தது ஞாபகம் வந்தது. தன்னிடமிருந்து வைரங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டு சென்றானே, இப்போது இங்கே உட்கார்ந்திருக்கிறானே. இங்கே என்ன செய்கிறான்? எதுவும் புரியவில்லை. பிறகு விடை கிடைத்தது. ஆமாம், அந்த சரக்கு விமானத்தில் வைரப்பட்டியை எடுத்தபோது எது அசல், எது அதன் இடத்தில் வைக்க வேண்டிய போலி என்பது தெரியாமல் ஒரு வினாடி தடுமாறினாளே. பிறகு ஏதோ ஒன்று என்று மனசில் தோன்றியதை வைத்துவிட்டு வந்தாளே. அப்போது அசல் வைரத்தை விட்டுவிட்டு போலி வைரத்தை எடுத்து வந்திருக்கிறோம். அதைத்தான் ஜெஃபிடம் கொடுத்திருக்கிறோம். நாம் அவனை வேண்டுமென்று ஏமாற்றி விட்டதாக நினைத்து கந்தர் தங்க சொல்லியிருந்த வீட்டுக்கு வந்து என்னை பிடித்து இங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். எழுந்து உட்கார்ந்தாள். அந்த சத்தம் கேட்டு ஜெஃப் கண்ணை திறந்தான். ட்ரேசி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு புன்னகை விரிந்தது. ஐம் சாரி என்றாள் ட்ரேசி. அவள் குரல் கரகரப்பான முனகலாக இருந்தது. நான் போலி வைரங்களை எடுத்து வந்து உன்னிடம் கொடுத்து விட்டேன். எனது? ஆமாம், விமானத்தில் இருந்தபோது எனக்கு ஜுரம், ஒரே தடுமாற்றம். அதில் எது அசல் வைரம் எது போலி என்று தெரியாமல் மாறிவிட்டது. அவள் கண்களில் நீர் தொளித்தது. அவன் எழுந்து அவள் அருகே வந்து மெதுவாய் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டான். ட்ரேசி, நீ எந்த தப்பு செய்யலை. சரியான வைரத்தை தான் எடுத்து வந்திருக்க. அந்த வைரப்பட்டி கந்தரிடம் போய் சேர்ந்துடுச்சு. திகைப்புடன் ட்ரேசி அவனை பார்த்தாள். பின்ன அப்படியானால் நீ ஏன் இங்கே இருக்க? அவன் படுக்கை முனையில் அவளை நெருங்கி உட்கார்ந்து, என்னிடம் வைரப்பட்டி கொடுத்த போது உன் முகம் சவம் மாதிரி விழுத்து கிடந்தது. எப்படி நீ விமான நிலையத்துக்கு வருவான்னு நினைச்ச. நீ பத்திரமா ஜெனீவா விமானத்துக்கு செல்ல வேண்டுமே என்று பார்ப்பதற்காக கவலையுடன் அங்கே காத்திருந்தேன். ஆனால் நீ வர காணோம். எனக்கு கவலை பிடித்து கொண்டது. ஏதோ சங்கடத்தில் சிக்கியிருக்கிறாய் என்று ஊகித்து கொண்டேன். கந்தர் உன்னிடம் கொடுத்திருந்த வீட்டு முகவரி எனக்கு தெரியும். அங்கே போய் பார்த்தேன். எந்த நிமிடமும் இறந்து விடுகிற மாதிரி நீ அங்கே கிடந்த. ட்ரேசி திகைப்புடன் அவனையே நோக்கியவாறு இருந்தான். நிஜத்தை சொல்லு, எதுக்காக என்னை தேடி வந்து காப்பாற்றின? அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போது டெம்பரேச்சர் எடுக்கும் நேரம். தெர்மாமீட்டரை வைத்து பார்த்தவன் 100க்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது. ட்ரேசி, நீ டாக்டருடன் ஒத்துழைக்கிற அருமையான நோயாளி. ஜெஃப், என்ன வேண்டும்? தயங்காம சொல்லு என்றான் அவன். பசிக்கிறதா? ஆமாம், பசி ஆளை கொள்கிறது என்றாள். நிஜமாகவே பசியாயிருந்தது அவளுக்கு.
இதோ போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று புறப்பட்டான் ஜெஃப். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு பை நிறைய வாங்கி வந்தான். ஆரஞ்சு ஜூஸ், பால், புத்தம் புதிய பழங்கள், வெண்ணெய், ஜாம் முதலின தடவிய ரொட்டி துண்டுகள். அவளை தாங்கி பிடித்து உட்கார்த்தி வைத்து உணவை ஜாக்கிரதையாக மென்மையாக ஊட்டினான். ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் இவ்வளவு செய்கிறான் என்று ட்ரேசிக்கு மனத்தின் ஒரு மூலையில் சந்தேகம் எழுந்தபடி இருந்தது. சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஜெஃப் சொன்னான், வெளியே போனபோது கந்தருக்கு டெலிஃபோன் செய்தேன். வைரம் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னார். உன் பங்கு பணத்தை ஸ்விஸ் பேங்கில் டெபாசிட் செய்துட்டாரான். ட்ரேசிக்கு திகைப்பு. மொத்த பணத்தையும் நீ எடுத்துக்கொண்டிருக்க முடியுமே, ஏன் அப்படி செய்யலை? ஜெஃப் பதிலளித்த போது அவன் குரல் ஆழத்துடன் இருந்தது. இந்த பாரு ட்ரேசி, நீயும் நானும் இன்னும் எத்தனை நாளைக்கு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருப்பது? போதும் ட்ரேசி. இப்போது கூட ட்ரேசி அவனை நம்ப தயாராக இல்லை. அவனுடைய வழக்கமான பசப்பு பேச்சு என்றே நினைத்தாள். உன்னுடைய ஆடைகளின் சைஸ்களை சொல்லு, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் என்றான் அவன். ட்ரேசி அப்போதுதான் தன்னை பார்த்து கொண்டாள். முக்கால் நிர்வாணமாக கிடப்பதை உணர்ந்ததும் சட்டென போர்வை இழுத்து போர்த்தி கொண்டாள். ஜெஃப் தன்னுடைய உடைகளை களைந்ததும் ஈரத்துணியால் உடம்பை துடைத்து விட்டதும் எங்கோ சொப்பனத்தில் கண்ட மாதிரி மங்களாக நினைவு வந்தது. இவன் போலீஸில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் என்னை காய்ச்சலிருந்து காப்பாற்றியிருக்கிறான். ஏன்? இவனை உள்ளும் புறவுமாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்று இத்தனை நாளாய் நினைத்து வந்தேன். இல்லை, இவனை புரியவே இல்லை. மறுபடி ட்ரேசி தூக்கத்தில் ஆழ்ந்தான். அன்று பிற்பகல் ஜெஃப் மீண்டும் வெளியே சென்று ஒரு செய்தித்தாள் வாங்கி வந்தான். அதன் முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில், விமானத்தில் வைரம் களவிடப்பட்டிருந்த செய்தி வெளியாகி இருக்கிறது, ஆனால் திருடர்கள் தடயம் எதுவும் விட்டு வைக்கவில்லை என்றும் செய்தி கூறியது. பாத்தியா, நம்ம யாரும் கண்டுபிடிக்கல. நாம் சுதந்திர பறவைகள். நீ சீக்கிரம் குணமாக வேண்டும், அதுதான் பாக்கி என்றான் ஜெஃப் உற்சாகமாக. விமானத்தில் கண்டெடுத்த ஸ்கார்ஃபை பற்றியும் அதில் என்ன இனிஷியல் இருந்ததை பற்றியும் பத்திரிகைகளுக்கு எந்த செய்தியும் கொடுக்க வேண்டாம் என்று கூப்பர் தான் போலீஸ் கமிஷனருக்கு சொல்லியிருந்தான். இந்த ஸ்கார்ஃப் ட்ரேசி விட்னிக்கு சொந்தமானது தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவன் மீது குற்றம் சாட்ட இது ஒன்றே போதுமான சாட்சியம் ஆகாது. அவளுடைய வக்கீல்கள் இதே TW இனிஷியலுடன் உள்ள 100,000 பெண்களை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உங்கள் முகத்தில் அசடு வழியும் என்றான் கூப்பர். ஏற்கனவே பல அசட்டுத்தனங்களை போலீஸார் செய்து விட்டார்கள் என்று அவனுக்கு கோபம். அந்த ட்ரேசி மட்டும் என் கையில் கிடச்சா என்று பல்லை கடித்தான். தொடரும்.